மாவட்டத்தில் இன்று முதல் 2 மாத காலத்திற்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நாளை மறுநாள் 11ஆம் தேதியன்று தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த மாதம் அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்னில் தேவர் குருபூஜை விழா நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை நிகழ்வுகளில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்பார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவும். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பரமக்குடியில் மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டது. அப்போது ஏராளமானோர் உயிரிழந்தனர். காவல்துறை அதிகாரி சுபனும் கொல்லப்பட்டார். இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு இன்று முதல் 2 மாத காலத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் வர்கீஸ் உத்தரவு வெளியிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் 144 தடை உத்தரவானது வரும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை சுமார் 2 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வருகிற 15ஆம் தேதி வரையும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வெளி மாவட்டங்களில் இருந்து வாடகை வாகனங்கள், சரக்கு வாகனங்கள், டிராக்டர்கள், மோட்டார் சைக்கிள்கள், ஆட்டோக்களில் நினைவிடங்களுக்கு அஞ்சலி செலுத்த வரவும் தடை விதிக்கப்படுகிறது. நினைவிடங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள் மட்டுமே மாவட்ட நிர்வாகத்தின் முன் அனுமதி பெற்று ஜோதி எடுத்து வர வேண்டும். அஞ்சலி செலுத்த வாகனங்களில் வருகிறவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் முன் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். இந்த உத்தரவை ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் ஜான் வர்கீஸ் பிறப்பித்துள்ளார்.